சூரா அல்-ஹுமஸா. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். குறை சொல்லி புறம்பேசி திரியும் ஒவ்வொருவனுக்கும் கேடுதான். அத்தகையவன் செல்வமே நிலையானது என எண்ணி பொருளை சேகரித்து எண்ணிக்கொண்டே இருக்கின்றான். நிச்சயமாக தன் பொருள் தன்னை உலகில் நித்தியனாக என்றும் நிலைத்திருக்கச் செய்யும் என்று அவன் எண்ணுகிறான். அப்படி அல்ல, நிச்சயமாக அவன் ஹுத்தமாவில் எறியப்படுவான். ஹுத்தமா என்ன என்பதை உமக்கு அறிவிப்பது எது? அது என்றென்றும் எரிந்து கொண்டிருக்கும் அல்லாஹுவின் நெருப்பாகும். அது உடலில் பட்டதும் இருதயங்களில் பாயும். நிச்சயமாக அது அவர்களை சூழ்ந்து மூட்டப்படும். நீண்ட கம்பங்களில் அவர்கள் கட்டப்பட்டவர்களாக. சூரா அல்-அஸ்ர். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். காலத்தின் மீது சத்தியமாக, நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான். ஆயினும் எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்கள் செய்து சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து மேலும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கு ஒருவர் உபதேசிக்கிறார்களோ அவர்களை தவிர அவர்கள் நஷ்டத்தில் இல்லை. சூரா அத்-தகாசூர். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். செல்வத்தை பெருக்கும் ஆசை உங்களை அல்லாஹுவை விட்டும் பராக்காக்கி விட்டது, நீங்கள் கபறுகளை சந்திக்கும் வரை. அவ்வாறில்லை, விரைவில் அதன் பலனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். பின்னர் அவ்வாறல்ல, விரைவில் அதன் பலனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அவ்வாறல்ல, மெய்யான அறிவை கொண்டறிந்திருப்பீர்களானால் அந்த ஆசை உங்களை பராக்காக்காது. நிச்சயமாக ஆசையால் நீங்கள் நரகத்தை பார்ப்பீர்கள். இன்னும் நீங்கள் அதை உறுதியாக கண்ணால் பார்ப்பீர்கள். பின்னர் அந்நாளில் இம்மையில் உங்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த அருட்கொடைகளைப் பற்றி நிச்சயமாக நீங்கள் கேட்கப்படுவீர்கள். சூரா அல்-காரியா. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். திடுக்கிடச் செய்யும் நிகழ்ச்சி. திடுக்கிடச் செய்யும் நிகழ்ச்சி என்ன? திடுக்கிடச் செய்யும் நிகழ்ச்சி என்னவென்று உமக்கு எது அறிவிப்பது? அந்நாளில் சிதறடிக்கப்பட்ட ஈசல்களைப் போன்று மனிதர்கள் ஆகிவிடுவார்கள். மேலும் மலைகள் கொட்டப்பட்ட பஞ்சை போன்று ஆகிவிடும். எனவே அந்நாளில் எவருடைய நன்மையின் நிறை கனத்ததோ அவர் திருப்தி பொருந்திய வாழ்வில் இருப்பார். ஆனால் எவனுடைய நன்மையின் நிறை இலேசாக இருக்கிறதோ அவன் தங்குமிடம் ஹாவியாதான். இன்னும் ஹாவியா என்ன என்று உமக்கு அறிவிப்பது எது? அது சுட்டெரிக்கும் நரகத்தின் தீக்கிடங்காகும். சூரா அல்-ஆதியாத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். மூச்சு திணற விரைந்து ஓடுபவற்றின் குதிரைகள் மீது சத்தியமாக, பின்னர் குளம்பை அடித்து நெருப்பு பறக்கச் செய்பவற்றின் மீதும், பின்னர் அதிகாலையில் விரைந்து எதிரிகள் மீது பாய்ந்து செல்பவற்றின் மீதும், மேலும் அதனால் புழுதியை கிளப்புகின்றவற்றின் மீதும், அப்பால் பகை படையின் மத்தியில் கூட்டமாக நுழைந்து செல்பவற்றின் மீதும் சத்தியமாக, நிச்சயமாக மனிதன் தன் ரப்புக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். அன்றியும் நிச்சயமாக அவனே இதற்கு சாட்சியாகவும் இருக்கின்றான். இன்னும் நிச்சயமாக அவன் பொருளை நேசிப்பதில் அளவு கடந்தே இருக்கின்றான். அவன் அறிந்து கொள்ளவில்லையா? கபறுகளிலிருந்து அவற்றில் இருப்பவை எழுப்பப்படும் போது, மேலும் இதயங்களில் உள்ளவை வெளியாக்கப்படும் போது, நிச்சயமாக அவர்களுடைய ரப்பு அவர்களைப் பற்றி அந்நாளில் நன்கு அறிந்தவன். சூரா அல்-ஜில்சால். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். பூமி பெரும் அதிர்ச்சியாக அதிர்ச்சி அடையும் போது, இன்னும் பூமி தன் சுமைகளை வெளிப்படுத்தும் போது, மேலும் மனிதன் அதற்கு என்ன நேர்ந்தது என்று கேட்கும் போது, அந்நாளில் அது தன் செய்திகளை அறிவிக்கும்.
அவ்வாறு அறிவிக்குமாறு உம்முடைய ரப்பு அதற்கு வஹி மூலம் அறிவித்ததனால் அந்நாளில் மக்கள் தங்கள் வினைகள் காண்பிக்கப்படும் பொருட்டு பல பிரிவினர்களாக பிரிந்து வருவார்கள். எனவே எவர் ஓர் அணு அளவு நன்மை செய்திருந்தாலும் அதற்குரிய பலனை அவர் கண்டுகொள்வார். அன்றியும் எவன் ஓர் அணு அளவு தீமையை செய்திருந்தாலும் அதற்குரிய பலனையும் அவன் கண்டுகொள்வான். சூரா அல்-பையினா. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். வேதக்காரர்களிலும் முஷ்ரிக்குகளிலும் எவர்கள் நிராகரிக்கின்றார்களோ அவர்கள் தங்களிடம் தெளிவான ஆதாரம் வரும் வரை தம் வழிகளிலிருந்து விலகுபவர்கள் அல்லர். அத்தெளிவான ஆதாரம் அல்லாஹ்விடம் இருந்து வந்த தூதர் அவர்களுக்கு பரிசுத்தமான ஆகமங்களை ஓதி காண்பிக்கிறார் என்பது. அவற்றில் நிலையான சட்டதிட்டங்கள் வரையப்பட்டுள்ளன. எனினும் வேதக்காரர்கள் அவர்களுக்கு தெளிவான இந்த ஆதாரம் வந்த பின்னரே அன்றி அவர்கள் பிளவுபடவில்லை. அன்றியும் இதை தவிர வேறு ஒன்றும் அவர்களுக்கு இத்தூதர் மூலம் ஏவப்படவில்லை. அதாவது அவர்கள் கலப்பற்ற தூய்மையான மார்க்கத்தை பின்பற்றி அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும், அந்தரங்க சுத்தி உடையவர்களாக இருக்க வேண்டும், தொழுகையை முறைப்படி நிலைநிறுத்த வேண்டும், ஜகாத் கொடுக்க வேண்டும். மேலும் இதுதான் உறுதியான சன்மார்க்கமாகும். நிச்சயமாக வேதக்காரர்களிலும் முஷ்ரிக்குகளிலும் எவர்கள் நிராகரிக்கிறார்களோ அவர்கள் நரக நெருப்பில் இருப்பார்கள், அதில் என்றென்றும் இருப்பார்கள். இத்தகையவர்கள் தாம் படைப்புகளில் மிக கெட்டவர்கள் ஆவார்கள். நிச்சயமாக எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்கள்தாம் படைப்புகளில் மிக மேலானவர்கள். அவர்களுடைய நற்கூலி அவர்களுடைய இறைவனிடத்தில் உள்ள அதுனு என்னும் சொர்க்கச் சோலைகளாகும். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவற்றில் அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள். அல்லாஹுவும் அவர்களைப் பற்றி திருப்தி அடைவான், அவர்களும் அவனைப் பற்றி திருப்தி அடைவார்கள். தன் இறைவனுக்கு பயப்படுகிறாரே அத்தகையவருக்கே இந்த மேலான நிலை உண்டாகும். சூரா அல்-கத்ர். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். நிச்சயமாக நாம் அதை குர்ஆனை கண்ணியமிக்க லைலத்துல் கத்ர் என்ற இரவில் இறக்கினோம். மேலும் கண்ணியமிக்க இரவு என்ன என்பதை உமக்கு அறிவிப்பது எது? கண்ணியமிக்க அந்த இரவு 1000 மாதங்களை விட மிக மேலானதாகும். அதில் மலக்குகளும் ஆன்மாவும் ஜிப்ரீலும் தம் இறைவனின் கட்டளையின்படி நடைபெற வேண்டிய சகல காரியங்களுடன் இறங்குகின்றனர். சாந்தி நிலவியிருக்கும். அது விடியற்காலை உதயமாகும் வரை இருக்கும். சூரா அத்தீன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். அத்தியின் மீதும் ஒலிவத்தின் ஜைத்தூன் மீதும் சத்தியமாக, சினாய் மலையின் மீதும் சத்தியமாக, மேலும் அபயமளிக்கும் இந்த மக்கமா நகரத்தின் மீதும் சத்தியமாக, திடமாக நாம் மனிதனை மிகவும் அழகிய அமைப்பில் படைத்தோம். பின்னர் அவன் செயல்களின் காரணமாக அவனை தாழ்ந்தவர்களில் மிக்க தாழ்ந்தவனாக்கினோம். எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களை தவிர நல்லவர்களான அவர்களுக்கு என்றும் முடிவில்லாத நற்கூலி உண்டு. எனவே இதற்கு பின்னர் நியாய தீர்ப்பு நாளை பற்றி உம்மிடம் எது பொய்யாக்க முடியும்? அல்லாஹ் தீர்ப்பு செய்வோரிலெல்லாம் மிக மேலாக தீர்ப்பு செய்பவன் இல்லையா? சூரா அல்-அலக். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். யாவற்றையும் படைத்த உம்முடைய ரப்பின் திருநாமத்தை கொண்டு ஓதுவீராக. அவனே மனிதனை இரத்தக் கட்டியிலிருந்து படைத்தான். ஓதுவீராக. உம் இறைவன் மாபெரும் கொடையாளி. அவனே எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்தான். மனிதனுக்கு அவன் அறியாதவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தான். எனினும் நிச்சயமாக மனிதன் வரம்பு மீறுகிறான். அவன் தன்னை இறைவனிடம் இருந்து தேவையற்றவன் என்று காணும் போது நிச்சயமாக அவன் மீளுதல் உம்முடைய ரப்பின் பாலே இருக்கிறது. தடை செய்கிறானே அவனை நீர் பார்த்தீரா? ஓர் அடியாரை அவர் தொழும்போது நீர் பார்த்தீரா?
அவர் நேர்வழியில் இருந்து கொண்டும் அல்லது அவர் பயபக்தியை கொண்டு ஏவியவாறு இருந்தும் அவரை அவன் பொய்யாக்கி முகத்தை திருப்பிக் கொண்டான் என்பதை நீர் பார்த்தீரா? நிச்சயமாக அல்லாஹ் அவனை பார்க்கிறான் என்பதை அவன் அறியவில்லையா? அப்படியல்ல, அவன் விலகிக் கொள்ளவில்லையானால் நிச்சயமாக நாம் அவனுடைய முன் நெற்றி ரோமத்தை பிடித்து அவனை இழுப்போம், தவறிழைத்து பொய்யுரைக்கும் முன்னெற்றி ரோமத்தை. ஆகவே அவன் தன் சபையோரை அழைக்கட்டும், நாமும் நரக காவலாளிகளை அழைப்போம். அவன் கூறுவது போலல்ல, அவனுக்கு நீர் வழிபடாதீர், இறைவனுக்கு சுஜூது செய்து வணங்கி அவனை நெருங்குவீராக.